17 நாட்கள் கழிந்திருக்கின்றன. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைந்து அதற்குள் தலையில் இன்னொரு இடி விழுந்திருக்கிறது. பாக்யராஜின் மறைவு. பாரதி ராஜாவை புதைத்த மண்ணின் ஈரம் இன்னும் காயவில்லை. அதற்குள் பாக்யராஜின் உடலுக்கு நாம் தீமூட்ட வேண்டிய இடத்தில் காலம் நம்மை தள்ளியிருக்கிறது. பாக்யராஜின் மறைவு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பின் இழப்பு. பாக்யராஜை நீங்கள் ஒரு தனி மனிதனாக மட்டும் கருதிவிடக்கூடாது. அவர் ஒரு பன்முக கலைஞர், கதாசிரியர், எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், இசையமைப்பாளர், முடிந்தால் ஒரு பாடலாசிரியர், நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர். கொங்கு மண்டலத்திலே பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்து விளிம்பு நிலை மக்களின் எல்லா துயரங்களையும் அனுபவித்த ஒரு கலைஞன் தன் ஒரே உடம்புக்குள் இத்தனை அவதாரம் எடுத்து வைத்திருந்தார் என்பது பாக்யராஜுக்கு பெரிய பெருமை. இத்தனை திறமைகள் கொண்ட ஒரு கலைஞன் தமிழகத்தில், குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இன்னொருவன் தோன்றுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று நமக்கு தெரியாது. ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். பாரதி ராஜா குருநாதர், பாக்யராஜ் சீடன். இந்த 2 பேருக்கும் உள்ள உறவு என்பது எத்தகையது என்பதை பல பேர் அறிந்திருக்க முடியாது. 16 வயதினிலே தொடங்கி வரிசையாக 5-6 வெற்றிகள், எல்லாம் வெள்ளி விழா படங்கள் பாரதி ராஜா தமிழ்நாட்டுக்கு வழங்கியதற்கு பாக்யராஜ் என்ற மூளைக்காரனின் உழைப்பு மிக 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 முக்கியம் என்பதை திரையுலகம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. திரைக்கதை என்ற அளவில் மட்டுமல்லாமல் வசனம் என்ற அளவில் பாக்யராஜின் வசனம் மிக மிக புதுமையானது. ஒருவன் கவிதை எழுதி கொண்டிருப்பான், காதலி வருவாள், அவன் எழுதிய கவிதைகளின் தாள்களை தரையில் வைத்திருப்பான். ஒரு மாடு கோமியம் பெய்யும், அது ஆறு மாதிரி வந்து அந்த கவிதைகளை எல்லாம் நனைத்துவிடும். அதற்காக மாட்டை சென்று அந்த கவிஞன் அடிப்பான். காதலி வருவாள், ஏன் மாட்டை அடிக்கிறாய் என்று கேட்பாள். இது அவருடைய திரைக்கதை. இந்த திரைக்கதைக்கு பிறகு ஒரு வசனம் வருகிறது. ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டதற்கு அந்த கவிஞன் சொல்லுகிறான், என் கவிதைகளை எல்லாம் அழித்து விட்டது. காதலி கேட்பாள், நீ ஏன் அழிகிற மாதிரி எழுதுற? ஒரு எழுத்தாளன், கவிஞன் எழுதினால் அழிகிற கவிதை எழுதக்கூடாது, அழிகிற எழுத்து எழுதக்கூடாது என்பதை இப்படி ஒரு பாமர மொழியில் சொல்லி வைத்திருப்பார் பாக்யராஜ். வசனகர்த்தாவில் மிக உயர்ந்த எளிமையான, இயல்பான, அலங்காரம் இல்லாத, பழமொழிகள் இல்லாத, விடுகதைகள் இல்லாத, தெள்ளுதமிழ் இல்லாத, சங்கத்தமிழ் இல்லாத நடைமுறை வசனங்களை அவர் எழுதியிருப்பார். ஒரு பூக்காரி வாத்தியாருக்கு சொல்லி விடுறா, காதலி ஊரில் இருக்கிறாள், ஊரை விட்டு போகிறார், நீ விரைவில் வந்து திருமணம் முடித்துக்கொள் உன் காதலியை. அதற்கு பூக்காரி சொல்லுகிறாள். பூக்காரியின் மொழியை பயன்படுத்தி இருக்கிறார் பாக்யராஜ் புதிய வார்ப்புகளில். வாத்தியாரே, பறிச்சாத்தான் பூ வாடுங்கிறது இல்ல, செடியிலேயே விட்டு வச்சா கூட அந்த பூ வாடித்தான் போகும். உன் காதலி காத்திருந்தால் கூட சோர்ந்து போவாள், காலம் மாறிவிடும்,
அவள் வாடி விடுவாள் என்பதை ஒரு பூக்காரியின் மொழியில் எழுதி காட்டியிருப்பார் பாக்யராஜ். அவருக்கு நான் பல படங்களில் பாட்டு எழுதியிருக்கிறேன். முதல் படம் அந்த 7 நாட்கள், சின்ன வீடு, தாவணி கனவு, சுந்தர காண்டம், தூரல் நின்னு போச்சு, இப்படி பல படங்களில் எழுதியிருக்கிறேன். அவரிடம் பாட்டு எழுதுவது ஒரு சவால் எல்லா பாடலாசிரியனுக்கும். ஏனென்றால் அவர் அந்த பாட்டுக்கு ஒரு பல்லவியை மனசுக்குள் ஏற்கனவே எழுதி வைத்திருப்பார். அவர் எழுதி வைத்திருக்கிற பல்லவியை பாடலாசிரியன் எழுதுகிற வரைக்கும் சம்மதிக்க மாட்டார். அவர் எவ்வளவு அழகான பல்லவி கொடுத்தாலும் தான் நினைத்ததை சொல்லுகிற வரைக்கும் அவர் விடவே மாட்டார். அவர் மனதில் உள்ளதை கண்டுபிடித்து எழுதுகிற பாடலாசிரியன் தான் அவரிடம் வெற்றி பெறலாம் என்ற சூழல் இருந்தது. அவர் தன் வாழ்வில் எத்தனையோ மேடு பள்ளங்களை சந்தித்திருக்கிறார். அவருடைய பழைய கால வாழ்க்கை மிகவும் சோகமயமானது. இப்போது ஒன்று சொல்லுகிறேன், இன்றைக்கு அவர் புகழோடு மரணமடைந்திருக்கிறார். இந்த புகழுக்கு கீழே அவர் பட்ட காயங்களும் ரணங்களும் இன்றைய இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும். சென்னையில் வாய்ப்பு கிடைப்பதற்கு முன்னால் ரிக்ஷா ஓட்டியவர் பாக்யராஜ் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது.